ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான ராகி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ராகி அல்வா பண்ணுறதுக்கு 200 கிராம் ராகி எடுத்து வச்சுருக்கேன். இது 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிக்கோங்க. ராகியை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி இருந்தால் தான் ராகி நல்லா அரையும். ராகி எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம பால் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நீங்கள் எந்த பாத்திரத்தில் அல்வா செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்திலே இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அல்வா பண்ணுறதுக்கு கனமான இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீ வடிகட்டியில் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அந்த பால் எல்லாமே நல்லா வடிகட்டிடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக வடிகட்டிடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. திருப்பி இதை 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2வது பால் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ரொம்ப திக்காக இருக்கும், 2வது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அல்வா கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துரும். நம்ம 2 தடவை பால் எடுத்தாச்சு. இப்போ இது வேஸ்ட்டு தான், இதை வெளியில் கொட்டிடுங்க. 1 கப் ராகிக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம பால் எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதிலிருந்து பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ராகி பால் 2 நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். எனக்கு 2 சேர்த்து 2.5 கப் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அல்வா செஞ்சு எடுத்துக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ராகி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கணும். நான் 1 கப் ராகிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பாகாக ரெடியாக வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இது கூட நான் 2 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து இந்த வெல்லம்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சாவே போதும். அதில் இருக்க தூசி மண்ணெலாம் எடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். அல்வாவோட ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி பாலை கடாயில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அல்வா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடியில் கெட்டியாயிரும். இப்போ நமக்கு தேங்காய் பால்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி சைடு ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. வெள்ளைப்பாகு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு பாருங்கள் கெட்டியாக கிடச்சிருக்கு. கலரே இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். நமக்கு இதில் நெய் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் தான் தேவைப்படும். ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பேக்கெட்டில் கிடைக்கிற ரெடிமேட் ராகி மாவு வச்சும் கூட நம்ம இதே மாதிரி அல்வா செய்யலாம். ராகி மாவை 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நமக்கு அதுலேருந்து பால் கிடைக்கும். இதே மாதிரி வடிகட்டி அல்வா பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடிகட்டாமல் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும், அதில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது.
இப்போ இதில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இனிமேல் நெய் சேர்க்க வேண்டாம். 3 ஸ்பூன் நெய் இது கரெக்டாக இருக்கும். இனிமேல் நமக்கு ஒரு 75% அல்வா ரெடி ஆயிருச்சு. கிளறும் போது அல்வா பாருங்கள் ஒட்டாமல் வருது. இந்த சைட்லெலாம் ஒட்டக்கூடாது. இன்னும் 5 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆயிரும். இதில் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான ராகி அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, அல்வா நல்லா ஒட்டாமல் கிடச்சிருக்கு. இப்படி செய்யும்போது பாருங்கள் எங்கேயுமே ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பாருங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் கிடைக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.